இந்த இடத்துல தான் பிரேமலதா அவர்களுடைய கட்சிக்கு 8 சீட்டு, திருமாவளவன் கட்சிக்கு 8 சீட்டு. எத்தனை வருஷமா கூடவே வர. அதாவது இது விளங்காது, ஸ்டாலின் தகுதி இல்லை, இது வந்து சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குதுன்னு நாள் முழுக்க கழுவி ஊத்திட்டு 1.5 மாசம் முன்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் என்ற முறையில் எனக்கு வலி தெரிகிறதுன்னு சொன்னா ஆட்சி மாற்றம் வேண்டும் சொன்னாங்களே, திடீர்னு சேர்ந்த பிரேமலதாவுக்கு 8. ஆமா, இப்ப அடங்க மறுன்னு சொல்லிட்டு அடங்கி இருக்கீங்களே என்ன அர்த்தம்? அத்துமீறுன்னு சொல்லிட்டு சத்தே இல்லாம இருக்கீங்களே என்ன அர்த்தம்? யார் ஓட்டு போட்டாங்க போடலைன்றது முக்கியம். அவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர், அவரோட உயிருக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாமா? இந்த 240 நாட்டிகள் மேல் தள்ளி பாம்பு போட்டான், அடுத்தது எங்க பாம்பு போடுவான்? செஞ்சார்ஜ் கோட்டையை பார்த்து போட்டான்னு வைங்க. இந்த ட்ரம்ப் வந்து கொஞ்சம் இந்த ஆளு கொஞ்சம் ஒரு அந்த பெண்ணின் 2 கண்களையும் தோண்டி வெளியே எடுத்து சூறை எறிந்து விட்டு அந்த பெண்ணை 11 இராணுவ வீரர்கள் கற்பழித்தார். அந்த பொண்ணை இறந்து போச்சு படுகொலை. அவங்க செஞ்ச தப்பு என்ன? காயம்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்த்தாங்க, மருத்துவர் என்ற குறை. இப்படிப்பட்ட கொமேனி இறந்து போனதற்காக நம்ம ஒன்றும் சொல்லலை. அரசியலுக்கு யாரோ வாரிசுலாம் வரல. ஆமாம், தெற்கு இருந்து வரக்கூடாதா, வடக்கு மட்டுமே தான் ஆள். இது நடுவில் வந்து சில பேர், யாரு சில பேர், எங்கள் அப்பாவுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் தாத்தா அவர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம், கருத்து வேற்றுமை வரா மாதிரி சில பேர் விளையாடிட்டாங்க. மூக்க அழகிரி அவர்களுடைய மகளான கயல்வெளி அவர்கள் அரசியலுக்கு வருகிறார், தமிழ்நாடு அரசியலுக்கு வருகிறார். ஏற்கனவே கனிமொழி அவர்கள் வந்து எம்பி போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிற திருச்செந்தூரில் எனக்கு போஸ்டர் கொடுங்கன்னு கேட்டுருக்கிறதா தகவல் நம்ம பேசியிருக்கோம். இப்போ கயல்வெளி அவர்கள் ஐயோ எனக்கு தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சமூக நீதினா இப்போ கஞ்சா வந்து சமூகத்தில் உள்ள நீதியாது. பணியாணை 3724 பேருக்கு வந்துருச்சு. ஆளுக்கு 5-10 லட்சம் ரூபாய். நீங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு 10 ரூபா வழக்கு, அந்த செந்தில் பாலாஜி வழக்கு வந்து இதே இந்த போக்குவரத்து கழகத்தில் வாங்கினது தான், 2000 பேர்கிட்ட வாங்கினது வழக்கு தான் இன்னும் இழுத்துக்கிட்டு. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். கூட்டணி விஷயம் முடிஞ்சுது. இன்னைக்கு என்ன ஒரே வருத்தமா இருக்குன்னா, நேத்து வந்த இந்த கூட்டணிக்கு வந்த தேமுதிக அவங்களுக்கு 8+1 ராஜ்யசபா இல்ல, அந்த பஞ்சாயத்துல இப்ப தனியா ஆரம்பிக்கிறாங்க. அது வந்திருக்குது. அதுதான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் வழக்கமா 1100 ரூபாய் 1001 ரூபான்னு வச்சு பஞ்சாயத்து கூட்டுவாங்க. இதுக்கு 1,01,000 ரூபாய் வச்சு பஞ்சாயத்து கூட்டுறாங்க. திருசக்தியாருக்கு அவ்வளவு வேல்யூ வந்துருச்சு. என்ன பஞ்சாயத்துன்னா, திருமாவளவன் அவருடைய தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள், இன்னும் கருப்பு சட்டைக்காரங்க, அப்புறம் இந்த இஸ்லாமிய சகோதர கட்சிகள், இன்னும் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போர் நடத்தும் அமெரிக்கா ஒழிகன் போராட்டம் நடத்திட்டு எந்த போரும் யாரும் நடத்தினாங்கல்ல. இதை பற்றி என்ன சொல்கிறார் பஞ்சாயத்தார் அப்படின்னு கேட்குறேன். நான் ஒரு எப்படி தீர்க்க போகிறேன் இல்லைங்க, இந்த விஷயத்தில் யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அமெரிக்கா, நான் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் செய்கிறது ரைட்டுன்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. இந்த சைடு ஈரான் செய்கிறது ரைட்டு தப்புன்னு நம்ம போகல. ஏன்னா 2 பக்கமும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்குள்ள வந்து நிறைய சிக்கல்கள், அரசியல் ரீதியான சிக்கல்கள் இருக்குது, மத ரீதியான சிக்கல்கள் இருக்குது. இப்போ வந்து ஏறத்தாழ ஷியா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போராடணும்னு அண்ணன் திருமா பேசுகிறாரு. அண்ணன் திருமா வந்து அவர் சரித்திர புஸ்தகம்லாம் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. படித்தாரா இல்லையான்னு தெரியல, படிச்சிருந்தா மறந்து போயிருப்பார். ஷியான்றது, அதாவது இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% மேலே வந்து சன்னி முஸ்லீம், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஷியா வந்து ஒரு 5-6% தான் இந்தியாவுக்குள்ள. ஷியா வந்து 5-6%. 80க்கு மேலே, 80லேருந்து 90 கிட்ட வந்து சன்னி முஸ்லீம். சரிங்க. இப்போ ஷியா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இவர் பேசுகிறாருன்னா சன்னி முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறதா அர்த்தமா இல்லையா? அர்த்தம் தானே. ரெண்டாவது, அவன் யார் அடிக்கிறான்? 16 நாட்டு மேல குண்டு போட்டிருக்கான். யாரு? ஈரான். இருங்க நான் சொல்லிடுறேன்.
16 நாடு. அமெரிக்கா இஸ்ரேலை விட்டுருங்க, ஏன்னு கேட்டா அவங்க வந்து ரெண்டு நிரந்தர பகை அவங்களுக்கு பகை. போட்டுருக்காங்க. சரிங்க. இதை தவிர ஈராக்கு, சிரியா, ஜோர்டான், அப்புறம் வந்து லெபனான், அப்புறம் UAE, அதான் அமீரகம் 7 இது சேர்ந்தது, பஹ்ரைன், குவைட்டு, அப்புறம் வந்து துருக்கி, சைப்ரஸ், ஓமன், கத்தார், எகிப்து, அப்புறம் ஸ்ரீலங்கா ஒரு இது ஒண்ணு அங்கேயும் சொல்லிட்டாரு. அது ஸ்ரீலங்கா விட்டுருங்க. 14 தாண்டி 13 இஸ்லாமிய நாடுகள். ஸ்ரீலங்காவை விட்டுட்டீங்கன்னா கூட 13 இஸ்லாமிய நாடுகள் சுத்தி யார் அடிச்சிருக்காங்க? ஈரான் அடிக்குது. ஈரான் அடிக்குது. இந்த 13 யார் இருக்காங்க? சன்னி முஸ்லிம்கள். இந்தியா முழுக்க யார் இருக்காங்க? சன்னி முஸ்லிம்கள். இப்ப ஈரானுக்கு இப்ப வந்து ஏன் வந்து பிரதமர் குரல் கொடுக்கல அப்படின்னு ஈரானுக்கு வந்து ஆதரவாக திருமாவளவன் பேசுவது என்ன அர்த்தம்? இந்த 13 நாடுகளுக்கு எதிராக பேசுறாரு. அதாவது சன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுறாரு. இந்தியாவில் இருக்கிற சன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக தானே அர்த்தம். அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அர்த்தம். ஏற்கனவே வந்து நம்ம பேசணும், ஜவஹர்லா சொல்லி தியோபந்துங்கிற பிரிவை சேர்ந்த உசேன் முகாதீன் அவர் கூட போய் துபாயில போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப மெக்காவுக்கு போய் அப்புறம் கஷ்டப்பட்டு வந்துட்டாரு. அவருக்கு கொடுத்ததுனால சன்னி முஸ்லிம்கள் வந்து திமுகவுக்கு இந்த தடவை ஓட்டு போட மாட்டேன்னு அவங்க அமைப்புல வந்து கொஞ்சம் அவங்க தகராறு பண்றாங்க, கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. இந்த சமயத்துல சன்னி முஸ்லிம்கள் 14-13 நாடுகள் அடிபடுறதை பத்தி எதுவுமே பேசாம, ஷியா முஸ்லிம்கள் வந்து அடிக்கிறத பத்தி பேசாம, ஈரானுக்கு பாதுகாவலரா ஏன் பிரதமர் பேசல அப்படின்னு திருமாவளவன் பேசுறாருன்னா, அப்போ நீங்க என்ன நினைக்கணும்? இந்த இடத்துலதான் பிரேமலதா அவர்களுடைய கட்சிக்கு 8 சீட்டு, திருமாவளவன் கட்சிக்கு 8 சீட்டு. எத்தனை வருஷமா கூடவே வர. அதாவது இது விளங்காது, ஸ்டாலின் தகுதி இல்லை, இது வந்து சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குதுன்னு 4 முழுக்க கழுவி ஊத்திட்டு 1.5 மாசம் முன்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் என்ற முறையில் எனக்கு வலி தெரிகிறதுன்னு சொன்னா, ஆட்சி மாற்றம் வேண்டும்னு சொன்னாங்களே, திடீர்னு சேர்ந்த பிரேமலதாவுக்கும் 8. ஆமா. 5 வருஷமா தலை வலிக்க முட்டு கொடுத்து இவருக்கு 8. ஆமா. எனக்கு புரியலீங்களே. எப்படி உங்களுக்கு புரியலன்னா இதை பாருங்க. இப்ப எல்லாருமே வந்து அந்த திருமாவை சுத்தி, அதாவது தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தன்மானம் இல்லையா, நமக்கு ரோஷம் இல்லையா, நமக்கு வந்து ஒரு தமிழன்கிற உணர்ச்சி இல்லையா? அந்த சங்க தமிழ்னு கட்சியில வீசிக்கால மாநில பொறுப்புல இருக்க தம்பி அவர் எழுதுறாரு, முட்டு கொடுத்தே தலை வலிக்குது, அவ்வளோ தாங்கி பிடிச்சிக்கிறோம், திமுக உழைச்சது நம்ம, வாங்கி கொடுத்தது நம்மளால, நமக்கு வந்து ஒரு MP சீட்டு தகுதி இல்லையா அப்படின்னு எழுதுறாரு, கேட்கிறாரு. சிறுத்தையா பேர் வச்சுட்டு சீராம இருந்தா எப்படின்னு எழுதுறாருங்க அவரு. இப்ப அடங்க மறுன்னு சொல்லிட்டு அடங்கி இருக்கீங்களே என்ன அர்த்தம்? அத்துமீறுன்னு சொல்லிட்டு சத்தே இல்லாம இருக்கீங்களே என்ன அர்த்தம்? இப்படின்லாம் கட்சியிலேயே கேக்குறாங்க. சரி, இதை தாண்டி ஒரு முடிவு எடுத்துருவோம்னா, அந்த 4 பேருக்கு நன்றி. எந்த 4 பேருக்கு? நம்ம கூடவே இருக்கிற நிர்வாகிகள். அந்த 4 பேரும் அங்க செயின் போட்டு கோத்து வச்சிருக்காங்க. திருமாவளவன் வெளியே போனார்னா நீங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க. திருமாவளவன் மட்டும்தான் எந்திரிச்சு போவாரு, அவரோட பேண்ட் அங்கேயே தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திருமாவளவனை கொண்டு விட்டாங்க. திருமாவளவனால வந்து இப்போ வந்து அவர் பேசுற எதை பார்த்தாலும், ஒரு காலத்துல பாக்யராஜ், அது என்ன படம், ஒரு கை ஓசைன்னு நினைக்கிறேன், பாக்யராஜ் படத்துல அவர் வந்து பேச முடியாம வருவார். எது கேட்டாலும் அப்படிம்பாரு. இப்ப திருமாவளவன் எது பேசினாலும் ஞாபகமாக தான் தெரியுது. ஏன்னா வேற ஏதாவது பேசினா ஆபத்து வந்துருது. இப்போ ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சு நீங்க பேசணும். நேத்து வந்த கட்சிக்கும் 8 MLA சீட்டுன்றீங்க, ஒன்றும் உறுதியா தெரியல, ஒருவேளை இருந்தால். இன்னைக்கு நம்ம காலங்காலமா முட்டு கொடுத்துக்கிற நமக்கும் 8 தான். அங்க ஒரு கூடுதலா MP சீட் வேற கொடுத்துட்டாங்க தேமுதிக, நமக்கு அதுவும் கிடையாது. புரியுதுங்களா? இந்த கோபத்தை வந்து உள்ள வச்சு செய்யறதுக்கு தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல கொண்டு நிறுத்தினே. இதுக்காக தான், இப்ப இந்த கோபத்துக்காக தான் சன்னி முஸ்லிம்களுக்கு கோபம் வரணும். ஏற்கனவே அவங்க அந்த ஜவஹர்லா, அந்த உசேன் முஹதீன் விஷயத்துல கோபமா இருக்காங்கன்னும் போது அதை கிளறி விட்டு இப்ப ஈரானுக்கு ஷியா முஸ்லிமை சப்போர்ட் பண்ணி பேசும்போது, இப்ப நீங்க வந்து திருமாவளவன் வந்து 81 88 வந்து ஈரான் வந்து ஈராக் அடிச்ச போது 10 லட்சம் சன்னி முஸ்லிம்களை கொன்றார்கள். யாரு? ஈரானிய ஷியா முஸ்லிம்கள். அண்ணா அப்ப ஏதாவது பேசினாரா? இல்ல. இப்ப நம்ம பால்காம்லயோ பங்களாதேஷ்லயோ இந்துக்கள் வந்து பாதிக்கப்பட்ட போது அது பேச மாட்டாரு, அது நமக்கு புரியுது, அது வழக்கமா பேச மாட்டாரு, ரைட்டு. இப்ப இந்த 14-13 நாடுகள் வந்து சன்னி இஸ்லாமிய நாடுகள் பாதிக்கப்படுறத பத்தி அண்ணா வந்து ஒரு வார்த்தை பேசல. ஒரே ஒரு அது ஷியா நாடு
அது ஒன்று தான் தாக்குது. இல்லை அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமும் திமுகவுக்கு எந்த வாக்கு அதிகமா போகாங்க சொல்லுங்க. சன்னி முஸ்லீம் வாக்கு, இந்த வாக்கு வந்துடக்கூடாது, அப்படின்னு வேலை செய்யறாங்க. நம்மளை வச்சு செஞ்சுட்டாரு தலைவர், நம்மளையும் நேற்றுக்கு வந்த தேமுதிகவையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்திலேயோ வருத்தத்திலேயோ அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு. இவர் பண்ணது கூட என்னால வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு தன்மானம் உள்ள மனிதன், வெளியில காமிக்க முடியல, அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ளேயாவது இப்படி ஒண்ணு செய்யறாரு அப்படின்றத வந்து நம்மளால ஓரளவுக்கு அது புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்ன்றதோட புரியும். அப்பாவுன்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப தப்புங்க அவர் பண்ணது. அப்பா அவர் பேசுறதெல்லாம் அப்பாவியா இருக்கும். அதுக்கு போய் இல்ல அப்பாவி இல்ல, அவர் பேர் அப்பாவு. அவர் வந்து என்ன சொல்றாரு, அமெரிக்கா இஸ்ரேல் இந்த தலைவர்களை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஆற்றல் வந்து சர்வதேசத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான். இப்படி சொன்னார் பாருங்க. மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து தென்னிந்தியாவிலேருந்து ஒரு ஈரானிய போர்க்கப்பல் வந்து இந்தியா வந்து 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் கடலில் வந்து நம்ம பகுதி, நமக்கு அதிகாரமுள்ள பகுதி, அதை தாண்டி 240 நாட்டிக்கல் மைலுக்கு போயிடுச்சு சர்வதேச பகுதியில். அங்கே ஒரு நீர்மூழ்கி கப்பல் வச்சு அந்த ஈரானிய போர்க்கப்பலை அடித்து 87 பேர் போயிட்டான், 32 பேர் ஆஸ்பத்திரியில் ஸ்ரீலங்காவில் படுத்திருக்கான். ஏன்னா அது ஸ்ரீலங்கா கிட்டேயும் வரும், அது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள நடுவில் சர்வதேச பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, அதான் இல்லை நடுவில் உள்ள சர்வதேச எல்லைன்றதுனால நம்ம போய் தலையிட முடியாது. ஏன்னா நம்ம நாட்டு எல்லைக்குள்ளனா நம்ம தலையிடலாம், கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது கேள்வி கேட்க போய் அவன் வந்து குண்டை தூக்கி நம்ம நாட்டு மேல போட்டான்னா இப்பவே சொல்லிட்டான். அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சுக்கிறாங்களே இலங்கையில, அவங்க வந்து ஈரான் கிட்ட ஒப்படைக்க கூடாது, அப்படி ஒப்படைச்சுன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போடுவோம் குண்டான்றான். இல்லைங்க, இந்த கொமேனி செத்து போனதுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொமேனி வந்து ஏற்கனவே வந்து காஷ்மீர் எல்லாம் வந்து அவர் அதாவது பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி நிறைய பேசியிருக்காரு. அப்போ அவங்க வந்து ஐநா சபையிலேயே பாகிஸ்தான் காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானோட இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தப்ப அங்கதான் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவா இருந்தாரா தலைவர். இதெல்லாம் ரைட்டு. அப்படிப்பட்டவருக்கு வந்து இவர் வந்து சொல்றாரா அப்படின்னா நம்ம அவரை போய் தேச துரோகிலாம் நம்ம சொல்லக்கூடாது, அதெல்லாம் பெரிய வார்த்தை. அவருக்கு ஏதோ அரசியல் சர்வதேச அரசியல் தெரியல. சர்வதேச அளவுல அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். ஒத்துக்கிறீங்களா மாட்டீங்களா? நான் ஒத்துக்கிறது பத்தி இல்ல, நான் ஒத்துக்கிட்டா அதுல என்ன, நான் ஏன் ஒத்துக்கலன்னா எனக்கு வந்து என்னதான் நான் வந்து திமுக மீது விமர்சனங்கள் வைத்தாலும் அது திமுக என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி. அதுல முதல்வர் வந்து நமது தமிழகத்து முதல்வர். யார் ஓட்டு போட்டாங்க போடலைன்றது முக்கியம் இல்லை, அவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர். அவரோட உயிருக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாமா? அது செய்யலாமா? இல்லைங்க. இப்ப போய் வந்து சர்வதேச தலைவர் ட்ரம்பையும் நெத்தன்யாகுவையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரே ஆற்றல் உள்ள தலைவர்னா அவன் இந்தியாவிலேருந்து 240 நாட்டிகள் மைல் தள்ளி பாம்பு போட்டான். அடுத்தது எங்க பாம்பு போடுவான்? சென்ட் ஜார்ஜ் கோட்டையை பார்த்து போட்டான்னு வைங்க. இந்த ட்ரம்ப் வந்து கொஞ்சம் இந்த ஆளு கொஞ்சம் ஒரு டைப்பான ஆளு. என்ன சமயத்துல என்ன செய்வான், இன்னைக்கு ஒண்ணு பேசுவான் நாளைக்கு ஒண்ணு பேசுவான் தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு குண்டு போட்டா, இப்போ எனக்கு வந்து என்ன வந்து நான் ரகசியமா கேள்விப்பட்டான்னா, அப்பாவு இப்படி பேசினோன்னு முதல்வர் தங்குவதற்காக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில பங்கர் எல்லாம் தயார் பண்றாங்களாம். பங்கர்னா தெரியுமில்ல, இந்த சுரங்காரையில இல்ல சித்தரஞ்சன் ரோட்லயும் பங்கர் தயார் பண்றாங்களாம். இந்த அப்பாவை வாயை வச்சுக்கிட்டு உன்னை கேட்டனையா, வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவான். அது வந்தோடனே இதில் இவர் சாரு பெரிய ரவுடிங்க, உன்னை கேட்டனாயா இந்த சமயத்துலயா வந்து அந்த மாதிரி. இவர் தான் சர்வதேச தலைவர், ஆற்றல் உள்ளவர். ட்ரம்பையும் நெத்தன்யாவையும் தட்டி கேட்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு தான் உள்ளதுன்னு சொன்னா அவன் அதுக்கு தான் அவன் எச்சரிக்கை குண்டா அங்க போட்டிருக்கான். எங்க அந்த போர்க்கப்பல் மேல. அதுக்கு மறுபடியும் அப்பாவு மாதிரி யாராவது ஒன்று வாயை திறந்தா குண்டு கொஞ்சம் இந்த பக்கம் விழும். என்னப்பா அடுத்த தளபதி அப்பாவை தான் இங்க வந்து ஒரு படையை திரட்டி ரெடியா இருக்கிறார், தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பஸ் தானே படையை திரட்டிட்டு ரெடியா இருக்கிற அமெரிக்கா மேல அட்டாக். அது நீங்க சொல்லுது அந்த தனியரசு கருணாசு, திருமுருகன் காந்தி, சுபவி இவங்கெல்லாம் வச்சுட்டு தான். எனக்கு தெரியாது தளபதி இவர் தான். இல்லைங்க, இவங்கெல்லாம் வந்து ஈரானுக்கு போய் ஈரானுக்காக போராடுதாந்தா திருசக்தி குழுமத்தின் சார்பாக, திருசக்தியார் சார்பாக எல்லாருக்கும் ஒரு டர்பன் இலவசம். இந்த தலையில ஈரான்லாம் போலாம் கட்டிக்கணும்ல, எல்லாருக்கும் ஒரு டர்பன் இலவசம். அதே மாதிரி பிளேன் டிக்கெட்டு நான் வாங்கி கொடுத்துறேன். ஈரானுக்கு போங்க, எல்லாரையும் ஈரானுக்கு அனுப்பிச்சிடலாம். அங்கே போய் ஈரான் வந்து பாதுகாப்பா இவங்க வந்து பண்ணட்டும். ஈரான்காரன் என்ன பண்ணான்றது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிருக்கான், பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்னெல்லாம் பண்ணியிருக்கான் இது வரைக்கும். ஈரான்ல கொமேனி செத்து போன உடனே
அங்க உள்ள பெண்கள்லாம் வந்து கொண்டாடி இருக்காங்க, ஆண்கள் பெண்கள்லாம். என்னன்னு கேட்டா ம். பெண்கள் வந்து எங்களுடைய உரிமை, என்ன உரிமை கேட்குறாங்க? பெண் உரிமை, 8ஆம் கிளாஸுக்கு மேல படிக்கிற உரிமை, ம், கல்வி உரிமை. ம், அப்புறம் இசை கேட்பதற்கு தடை, அந்த இசை கேட்பதற்கான உரிமை கேட்குறாங்க, ம். மியூசிக் கேட்கணும். இது வந்து ஒரு 3000 பேர் வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷம் முன்னால் போராட்டம் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் வழக்கம் போல் போலீஸை வச்சு சுட்டுட்டாங்க, இராணுவத்தை வச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து காயமுட்டாங்க, பெண்கள். ம். இந்த பெண்களுக்கு வந்து ஒரு 36 வயது ஒரு பெண், பர்தா போட்ட ஒரு ஈரானிய பெண், அவர் வந்து வைத்தியர், டாக்டர், அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. ம். அது எப்படி இராணுவம் வந்து அடித்த ஆளுக்கு வந்து நீ வைத்தியம் பார்க்குற, போராட்டம் பண்ணவங்களுக்குன்னு சொல்லி அந்த பெண்ணின் 2 கண்களையும் தோண்டி வெளியே எடுத்து சூறை எறிந்துவிட்டு அந்த பெண்ணை 11 இராணுவ வீரர்கள் கற்பழித்திருக்கிறார். அந்த பொண்ணை இறந்து போச்சு படுகொலை. அவங்க செஞ்ச தப்பு என்ன? காயம்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்த்தார், மருத்துவர் என்ற முறை. இப்படிப்பட்ட கொமேனி இறந்து போனதற்காக நம்ம ஒன்றும் சொல்லலை, அந்த நாட்டிலேயே கொண்டாடுகிறார்கள், பேசுறாங்க. சரி, அவங்களே கொண்டாடுகிறார்கள். நீங்க என்னமோ கொமேனிக்காக டர்பனை கட்டி எல்லாத்தையும் அங்கே அனுப்பு, இந்த குரூப் எல்லாம் அங்கே அனுப்பு. அந்த 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 பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து அப்பாவும் அண்ணனுக்கு அதெல்லாம் தெரியல. இன்னொரு பஞ்சாயத்து இதுல ஒண்ணு சொல்ல, இதுல ஒரு ஒரு ஜோக் ஒண்ணு நடந்ததா, இதை சொல்லலைன்னா நமக்கு தூக்கம் வராது. இப்போ நம்ம வழக்கமா வந்து மணிப்பூர்ல கலவரம், அங்கிருந்து வந்தாங்க, நாங்க தான் பஸ் அமிச்சோம். மியான்மர்ல வந்தது, அங்க போர் வந்தது, நாங்க தான் பஸ் அமிச்சு கூப்பிட்டு வந்தோம். உக்ரைன்ல இருந்து நாங்க தான் பஸ் அமிச்சு. நடுவில் வந்து கடல்லாம் இருக்குதுன்றதெல்லாம் தெரியல. நம்ம பொன்முடி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சராக இருக்கும்போது விஜயவாடா துறைமுகம்னு பேசினாரு, அந்த மாதிரி தான். நடுவில் கடல்லாம் வரும், பஸ்ஸு போகாதுன்றதெல்லாம் பாவம், அவ்வளோ தூரம் தெரியல. அந்த மாதிரி வந்து நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் பஸ் அமிச்சோன்னு சொன்னாங்கல்ல. சமீபத்தில் ஒன்று நடந்திருக்குது, முன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உலகக்கோப்பையில் மாற்றுத்திறனாளிகள் நான் தான் ஜெயித்தேன் கிரிக்கெட்லன்னு ஒருத்தன் வந்து ஒரு கோப்பையை புதுப்பேட்டையில் காலாங்கடையில் வாங்கி போய் ஒரு கோப்பையை முதல்வர்கிட்ட காமிச்சான், பாராட்டினார், ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு. துணை முதல்வர்கிட்ட போகும்போது வேற ஒரு கோப்பையை காமிக்கிறான். கடைசியில் பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் கூட அப்படி ஒரு போட்டியே நடக்கலை. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஆள் அமுக்கி பிடிச்சி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தான் பாருங்க, ஏர்போர்ட்லேருந்து அமுக்கி பிடிச்சி வண்டியில் ஏற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு டேப்பெல்லாம் ஒட்டி நேரம் வந்து முதல்ல அலுவலகத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது நான் கேள்விப்பட்டேன், இதை ரகசியமாக வச்சுங்க, தயவு பண்ணி வெளியே சொல்லாது, எதுவும் ரகசியம் வெளியில் ரகசியம் தெரியக்கூடாது. அது என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு போய் இங்கே மட்டும்தான் நம்ம பேசலாம். துபாயிலிருந்து ஒரு தமிழரை மீட்டு கொண்டு வந்திருக்கு. அவரா தப்பிச்சு வந்தார். இல்ல உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்த ஒரு தமிழரை ஆயிரக்கணக்கான பேர் அங்க இன்னும் நாங்க விளம்பரத்துக்கு ஒருத்தர் தானே கூப்பிட்டு வர முடியும், 1000 பேரையா கூப்பிட்டு வர முடியும்? ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஈரான்ல 600 பேர் மாட்டிட்டு இருக்கட்டுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இவரை கூப்பிட்டு வந்து ஒரு துபாயில இருந்து தமிழரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். யாரு? திராவிடம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு. ஏன் நம்ம போட்டு ஒட்டிருக்கீங்க, அதை எடுத்துருங்க. அவர் பேசுறதுக்கு விருப்பப்படுறாரு, ஏதோ ஒன்று சொல்றதுக்காக விருப்பப்படுறாரு அவர். அப்போ முதல்வர் வந்து ஒரு அவர் தான் மனிதாபிமானி, ரஜினிகாந்த் கூட சொன்னார்ல, அவர் மனிதாபிமானமானவர், நமக்கு தெரியுது இல்லை. எதுக்குங்க டேப்பெல்லாம் ஓட்டிருக்கீங்க, அதெல்லாம் எடுத்துருங்க. டேப்பை எடுத்துட்டாங்க. அவர் என்னமோ சொல்ல வராரு, அது சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. துபாயிலேருந்து உங்களை மீட்டுட்டு வந்தாங்களா? திராவிடத்தில் நம்ம திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் துபாயிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா விமானத்தில், அந்த விமானத்தில் தான் நீங்கள் வந்தீங்களா? ஆமாம். அப்புறம் என்னமோ சொல்ல வரீங்க. நான் தாங்க அந்த விமானத்தோட பைலட்டுங்க, நான் என்னை வந்து போய் கூட்டு வர சொன்னாங்க, நான் போய் விமானத்தில் எல்லாரையும் 217 பேரை கூட்டு வந்தேன், நான் அதை சொல்றதுக்குள்ள வாயில டேப்பை ஓட்டி இங்கே கூட்டு வந்துட்டாங்க. இது நடந்ததாக ஒரு ரகசிய தகவல் வந்து உலாவுது. இது நமக்கு அதை பற்றி ஃபர்தராக தெரியல. ஆக இதே மாதிரி நிறைய வரலாம். நாங்கள் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தோம், நாங்கள் தான் பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தோம், நாங்கள் தான் வந்து ட்ரெயினில் கூப்பிட்டு வந்தோம். துபாய்க்கு ட்ரெயின் போகுமா? துபாய் நடுவில் கடல் இருக்கு, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. மக்கள் நம்புறதுக்கு தயாராக இருக்காங்க, அதனால வந்து அது பண்றாங்க. இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு பெரிய பஞ்சாயத்து சொல்லுங்க, அதுதான் பரபரப்பா பேசி இருக்க வேண்டியது. சொல்லுங்க. என்ன அரசியலுக்கு யாரோ வாரிசு எல்லாம் வரலாம். ஆமா, தெற்கு இருந்து வரக்கூடாதா, வடக்கு மட்டுமே தான் ஆளணுமா, குடும்பத்துல கட்சிக்குள்ளார ஒரு குடும்பத்துக்குள்ளார அப்படின்னு ஒரு கலக குரல் வந்து இருக்குதுங்க. எப்படி நீங்க கேட்க போறீங்க? நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் வயசாகி போச்சுன்றதுனால கொஞ்சம் காது சரியா கேட்க மாட்டேங்குது. நீங்க அது கழக குரலா கலக குரலா? ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஒன்று தான். சரி, கழக குரல்னாலே அது கலக குரல். சரி, அப்படி வச்சு போனோம்னா ஓகே, சரிங்க. அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா,
மூக்க அழகிரி அவர்களுடைய மகளான கயல்வழி அவர்கள் அரசியலுக்கு வருகிறார். தமிழ்நாடு அரசியலுக்கு ஏற்கனவே கனிமொழி அவர்கள் வந்து எம்பி போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிற திருச்செந்தூர்ல எனக்கு போஸ்டர் கொடுங்கன்னு கேட்டுருக்கிறது தான் தகவல் நம்ம பேசியிருக்கோம். இப்போ கயல்வழி அவர்கள் மூக்க அழகிரியுடைய மகன் கூட உடம்பு சரியில்லாம ஏதோ நடுவில் கொஞ்சம் பரவாயில்ல, பட் இருந்தா கூட அவர் ஏதோ வியாபாரங்க வரணும், அரசியலுக்கு வரல. அவர் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கமா இருக்காரு. மூக்க அழகிரி அவர்கள் வந்து தம்பி அவங்க மதுரைக்கு போகும்போது சந்திக்கிறாங்க. ஆனா அவரை அரசியலில் எந்த வகையிலையும் வரல. அவர் கூட இருந்த மன்னன் மற்றவங்க எல்லாம் வந்து அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப கயல்வழி அவர்கள் நேத்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. எங்க அப்பா வந்து அரசியலில் இருந்து உங்க அப்பா ஒதுங்கிட்டாரு அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்க எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்குதுங்களே. அவர் வந்து இல்ல ஒதுங்கவில்லைங்க, ஒதுக்கப்பட்டாருங்க. ஒதுக்கப்பட்டவர். ஆமா, அது வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து திமுகவை நிலைநாட்டி திருமங்கலமும் என்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கண்டுபிடித்தவ எங்க அப்பா தான் சொல்ல. அது அழகிரி ஃபார்முலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த பேட்டியை கேட்டேன். திருமங்கலம் ஃபார்முலா இன்று இந்தியா முழுக்க பேசுற அளவுக்கு ஒரு வெற்றி ஃபார்முலாவை அவர் தான் வந்து கொண்டு வந்தாரு. தென் மாவட்டம் என்றாலே எல்லாருக்கும் அடிச்சு காதணி விழா அந்த விழா பண்ணி கரன்சி ஓட்டு சரி. தென் மண்டலம் என்றாலே எங்க அப்பா தான் திமுகல அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இது நடுவுல வந்து சில பேர் எங்க அப்பாவுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் தாத்தா அவர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம், கருத்து வேற்றுமை வரா மாதிரி சில பேர் விளையாடிட்டாங்க, வம்பு பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் அவர் வந்து அவரிடம் வந்து நேரடியாக சொல்லி விளக்கம் கொடுப்பதற்காக அவர் வந்து புறப்பட்டு வந்த போது அவருக்கு கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சந்திக்க விடாமல் செய்து விட்டார். அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவருக்கு உடம்பு கொஞ்சம் மோசமா போச்சு. அப்படியே அவர் அந்த இதுலயே வந்து அந்த ஃப்ளோலயே அவர் இறந்து போயிட்டாரு. இப்படின்னு இவங்க திடீர்னு இவ்வளவு வருஷம் கழிச்சு பேட்டி கொடுத்ததுடைய பின்னணி என்னன்னு பார்த்தா, அவங்க தமிழ்நாட்டு அரசியலில் திமுக சார்பாகவே உள்ளே வருகிறார்கள். ஏன் கூடாது, வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது? அந்த குடும்பம் தானே. அந்த குடும்பத்துல மற்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அரசியல்ல பதவி இருக்குதா இல்லையா? அவங்க தென் மாவட்டத்து முழுக்க அவங்க அப்பா மாடு செக்கா உழைச்சி வேலை செஞ்சு பெரிய அதிகாரத்தை கொண்டு நிறுத்தின பிற்பாடு கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்த கதையாக நீங்கள் வசனம் பேசுறீங்கல்ல, தெற்கு அந்த மாதிரி நீங்கள் நுழைஞ்சிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிகாரமும் இல்லாமல் வச்சுருந்தா என்ன அர்த்தம் கேட்குறாங்க. அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எப்போவுமே குடும்பத்தில் வந்து மூத்த மகனுக்கு அப்படின்னு ஒரு 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 சில முன்னுரிமைகள் உண்டு. சில விஷயங்கள், எல்லா விஷயங்களும் இல்லை, சில விஷயங்கள் மூத்த மகன். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துலையும் எடுத்துக்கலாம், கெட்ட விஷயத்துலையும், கெட்டன்னா துக்க விஷயத்துலையும் எடுத்துக்கலாம். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது ஈமச்சடங்கு செய்கிற உரிமை வந்து முதல்ல மூத்த மகனுக்கு தான். மூத்த மகன் இல்லை, ஏதோ ஒரு காரணமாக அவர் சூழ்நிலை அந்த இல்லைன்னா தான் இளைய மகன். அதே மாதிரி சில பொறுப்புகளும் நல்ல விஷயங்கள்ல தம்பி தங்கைகள்லாம் படிச்சு கிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பொறுப்பு யாருக்கு? மூத்த மகனுக்கு. ஸோ நல்ல விஷயமோ இல்லை துக்க விஷயமோ மூத்த மகனுக்கு என்று சில பொறுப்புகள், கடமைகள், உரிமைகள் எல்லாமே இருக்குங்க. அந்த வகையில் இப்போ அவருக்கு எந்த உரிமையும் இல்லாம, அவருக்கு எந்த பொறுப்பும் கட்சியில் இல்லாம அவர் ஒதுக்கி இருக்கார். இப்ப இளையவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் அரசியல் வாரிசாக வந்து அவர் முதல்வர் ஆயிட்டாரு. அவருடைய மகனும் வந்துட்டாரு. அவருடைய மகனும் அநேகமா வரா மாதிரி வந்திருக்காரு. இன்பநீதியும் ரெடி ஆயிட்டாரு. இப்போ மூத்த மகனுடைய வாரிசான அவர்கள் கயல்வழி அவர்கள் சென்னையில தான் இருக்காங்க, ஈசிஆர்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து அரசியல்ல வர்றதுல என்ன தப்பு இருக்கு? அதான் கேட்கிறோம் நம்ம. இன்ஃபேக்ட் ஒரு முன்னுரிமையா கொடுக்கணும். கிளை குடும்பத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள் கூட எம்பியா இருக்காங்க. இவர்கள் அதே குடும்பம், ஒரே தந்தை தாய். வாரிசுக்கும் கொண்டு வந்துட்டாங்க, வாரிசுக்கு வாரிசும் வந்துச்சு, மூணாவது தலைமுறையும் வந்துச்சு. இங்க அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா, ஒரு திருமணத்தும் போது போய் அவர் முதல்வர் அவருடைய திருமதியார் போனாங்க. சும்மா இந்த பாருங்க தாங்க உங்ககிட்ட பெரிய எனக்கு கஷ்டமே இதுதான். ஒரு திருமணம்னா எத்தனை திருமணம், நாடு முழுக்க திருமணம் தான். சொல்ல விடுங்க. ஐயா அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா, கல்வி அமைச்சர் ஐயா வேணாமா, அவர் அந்த குடும்பம் கிட்டத்தட்ட அவர் அந்த குடும்பம் மாதிரி அவரு அவ்வளவு நட்பா இருக்காரு. அவரை போய் நான் வந்து மூணாவது தலைமுறை நட்புங்க. ஆமாங்க, அவருடைய சகோதரியுடைய மகன். அந்த கல்யாணத்துக்கு அந்த சகோதரியே வரல, ஏதோ அது சாதி மாற்று திருமணம்னு சொல்றாங்க, அது தெரியல. அது பத்தி அதாவது இவர் தாய் மாமனாக இருந்து நடத்துறாரு. அக்கா மகன், அதாங்க தாய் மாமன் வந்து நடத்துறாரு. அதுக்கு மகன் லவ் முதல்வருடைய திருமதியாரும் வந்துதான் தாலி எடுத்து கொடுத்து அந்த அந்த பகுத்தறிவு பிரகாரம்
தாலி எடுத்து கொடுத்து சீர்திருத்த திருமணம் இல்லை, அது ஊருக்கு தான் நாங்கெல்லாம் பண்ணுவோம். ஆமா. பெரியார் மாதிரி அது மேடையில வேற. வந்து மாலையை மட்டும் அது வேற மாட்டணும். விஷயம். இங்க வந்து நல்லா தொங்க இங்க வந்து தாலி, அதெல்லாம் எடுத்து கொடுத்து நல்ல இந்த மந்திரம்லாம் புடவை இதெல்லாம் எடுத்து கொடுத்து ஐயருங்கெல்லாம் வச்சு ம், ம். ஐயருங்கெல்லாம் வச்சு ஆ. இந்த கொஞ்சம் பார்ப்பனியர்கள் சத்தமா சொல்லுங்க பாப்போம். பார்ப்பனியர்கள் ஓ, அவங்கெல்லாம் வச்சு பார்ப்பனர்கள் ஐயர்களை வச்சு அவங்கெல்லாம் வச்சு ஒரு சத்தமா மந்திரம்லாம் பொறுமையா சொல்லி சொல்லுங்க. மந்திரம்லாம் சொல்லி ம். அதுக்கப்புறம் அந்த தாலியை எடுத்து கொடுத்து ம். முதல்வர் கையால் கொடுத்து அவங்க கட்ட சொல்லி அவங்க பண்ணுறாங்க. ம். அப்போது முதல்வர் பேசினார் பாருங்க, ம். மயிர் கூச்சேரி ம். சொன்னார், ம். 3 தலைமுறையான நட்பு இது. ம். அந்த திருமணத்துக்கு உதயநிதி அவர்கள் தன்னுடைய மனைவி, ம். அவங்க பேர் உனக்கு மறந்து போயிருந்தா கிருத்திகா, ம். இல்லை அவங்க அரசியல் இல்லை, ம். உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஒதுங்கி இருக்காங்க. நீங்கள் வேற ஏதாவது படத்தை பேருக்கு மாற்றி கீத்தி சொல்லிட்டு போறீங்க, அதனால இல்ல. பிரச்சனை பண்ண அந்த போகிறேன். ஆறு ரீ அதெல்லாம் வரப்ப ஒரு பெரிய குழப்பம் வந்தது. இல்லைங்க, இதில் நிறைய பேர் வரும்போது இப்ப ஏதாவது நம்ம இது அந்த டங் நம்பர் ஸ்லிப் ஆயிடுச்சு, இல்லை, அது தப்பாயிடும். மட்டும் இல்லை, நீங்கள் எதுன்னு புரியாமல் ஏதோ ஒரு நம்பரை சொல்லிட்டு போயிடுவீங்க, அப்புறம் அது கடைசியில் அந்த பழி என் பேரில் விழும். அது ம். எதுக்கு வேண்டாம். ம். அவருடைய மனைவி ம். கிருத்திகா அவர்கள் அவங்க வந்திருக்காங்க, திருமணத்துக்கு குடும்பமா போயிருக்காங்க. குடும்பமாக போயிருக்காங்க. ஏன்னா உதயநிதி அன்பில் மகேஷ் நெருக்கமான நண்பர்கள், ம். அதான் 3வது தலைமுறை. ஏறக்குறைய கருணாநிதி, அன்பில் தர்மலிங்கம். ஏறக்குறைய ஒரே குடும்பம்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு நட்பு அவங்களுக்கு. புரியுதுங்க. அதுதாங்க ஸ்டாலின் அவர்கள் அன்பில் பொய்யாமொழி, இல்ல இல்ல இவரு வந்து இல்ல இல்ல அன்பில் இல்ல மகேஷ். இல்ல 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 கலைஞர் அன்பில் தர்மலிங்கம், ஆமாங்க. அடுத்தது ஸ்டாலின் ஸ்டாலின் பொய்யாமொழி, அன்பில் பொய்யாமொழி, 3வது உதயநிதி அன்பில் மகேஷ். அன்பில் மகேஷ். ம். இப்படி 3 3 தலைமுறை. தலைமுறை. சரி. அந்த இடத்துல முதல்வர் சொன்னார் பாருங்க, ம். அந்த 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 பையனுடைய அம்மா, அதாவது அன்பில் மகேஷுடைய சகோதரி வந்து சுகியா நம்ம பேர், அவங்களுக்கு வந்து ஏதோ அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அவங்க கோச்சிட்டு வராமல் இருந்தாங்க. முதல்வர் வந்து பெருந்தன்மையோடு சொன்னார், கொஞ்ச நாட்களில் நான் வந்து சகோதரியை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் இதை ஏற்றுக்கொள்ள வைப்பேன், ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்றாரு. நியாயமான விஷயம். ம். ம். அதுக்கு அடுத்தது ஒன்று சொன்னார், ம். அன்பில் பொய்யாமொழி என்னுடைய நண்பன் அன்பில் பொய்யாமொழி இருந்திருந்தால் கூட இந்த இடத்தில் ம். இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான், நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன ஒரு நட்பு பாருங்க. அந்த காலத்துல அந்த கம்பருக்கும் சடைய போடலுக்கும். ம். ஆனா கம்பரை வந்து தாங்கி பிடிச்சதே சடையப்பா வந்தாரு. அதைத்தாங்க சொல்றேன். இவர் எதை தாங்கினாரு, யாரை தாங்கினாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் நட்பு இல்லைங்க. நீங்க போற வழியில எனக்கு எல்லாம் ஒரு கொளுத்தி போட்டுனே போறீங்க. செவனேன்னு உட்காந்துட்டு நான் பஞ்சாயத்து தான் கூட்டுறேன். இருங்க, நான் சொல்றது கம்பருக்கு பொருளாதார ரீதியா அவருடைய அந்த அவர் கவிஞர் வந்து தொய்வுல போயிடக்கூடாதுன்னு எல்லாமே இருந்து தாங்கி பிடிச்சது சடையப்பா வந்தார். தொஞ்சு போகக்கூடாதுன்னு அதை தூக்கி நிறுத்தினாரு. அதுதானே சொல்றீங்க. புரிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க என்னமோ சொன்னதே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. தொய்வா இருந்ததை தூக்கி நிறுத்திருக்காரு அந்த குடும்பத்தை. சரி, அது என்ன சரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்றது கூட அதைத்தாங்க சொல்றேன். சரிஞ்சு போக கூட எனக்கு எப்படி உட்காந்தாலும் வம்பா வந்துருது. ஐயா, நான் எது பேசினாலும் நீங்க வேற ஏதோ அர்த்தத்துல எடுத்துக்கிறீங்களே தவிர, ஐயா தொஞ்சு போயிடக்கூடாது ஒரு குடும்பம்னு தூக்கி ஒருத்தர் நிறுத்துறாரு அப்படின்னு சொல்றேன். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பருக்கு வந்து ஏன் வந்து சடையப்பா வள்ளல் அவ்வளவு முக்கியம்? கம்பர் வறுமையில இருக்கும் பொழுது அவருக்கு உணவு, இருக்க இடம், உணவு, உறைவிடம், உடை, இதுதானே இந்த 3 தானே முக்கியம். உணவு, உடை, உறைவிடம், இது 3 கொடுத்துட்டு முக்கியமா அவருக்கு வந்து இது கொடுத்தாரு. அப்ப இது பேனா கிடையாது, அப்ப எழுத்தாணி ஓலை. அதை எழுத்தாணி கொடுத்து உதவினார். யாரு? சடையப்பர். அந்த எழுத்தாணியை வச்சுக்கிட்டு தான் கம்பர் வந்து கம்பராமாயணம் எழுதினார். நான் இது இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றது எதுக்காகன்னா, அந்த நட்பின் ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நட்பு வந்து அந்த எழுத்தாணி வாங்கி கொடுத்து அவரை, அந்த எழுத்தாணி அவர் சடையப்பர் வாங்கி கொடுக்கலன்னா கம்பர் வந்து எழுதியிருப்பாரா ராமாயணம், கம்பராமாயணம் எழுதியிருக்க முடியுமா அவரால்? அப்ப அந்த எழுத்தாணியோட முக்கியம் எங்க இருக்கு? இப்ப நம்ம கலைஞருடைய பேனாவை கொண்டு போய் நம்ம சிலை வைக்கணும்னு சொல்றோம். அப்ப கம்பருக்கு சடையப்பர் வந்து வாங்கி கொடுத்த எழுத்தாணியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த மாதிரி ஒரு நட்பு கம்பர் சடையப்பருக்கு இருந்த நட்பு இவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்தாலும் கூட இவ்வளவு சந்தோஷம் பொய்யாமொழி இருந்திருந்தால் கூட அவர் துரதிருஷ்டவசமாக அவர் வந்து முன்னாலேயே இறந்துட்டாரு, மறைந்துட்டார், இயற்கை எய்து விட்டார். அந்த இடத்தில் நான் இருந்து ஒரு தகப்பனாக, ஒரு தந்தையாக இருந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் பொறுப்புடன் பண்றேன். அது மட்டும் இல்லாமல்
கோபித்து கொண்ட அந்த அம்மாவையும் நான் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூட்டு வரேன். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் ஏறத்தா கொஞ்சம் போக போக சரியாக போயிடும். அதெல்லாம் சொல்லும்போது இந்த நட்புக்கு வந்து திருவள்ளுவர் வந்து அதிகாரம் எழுதினதே வந்து பிற்காலத்தில் இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சு தான் எழுதினார். அது எழுதும்போது இந்த பிறன்மனை விழையாமன்னு ஒன்று எழுதினார். அதை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது சரி, அது வேணாம், அது அந்த சர்ச்சை நமக்கு எதுக்கு வேண்டாம். இப்போ வந்து அவர் எவ்வளோ எழுதினார், சூது எழுதினார், கல்லுண்ணாமை எழுதினார், நிறைய இந்த காலத்துக்கு பொருந்தாதெல்லாம் திருவள்ளுவர் எழுதினார். அதெல்லாம் நம்ம வந்து நம்ம நட்பு பற்றி எழுதினார். அதுதான் முக்கியம். நம்ம இதுதான் வந்து சொல்லியிருக்கோம். இதே மாதிரி இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 1-2 சின்ன விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிருவோம். நாங்குநேரியில் நடந்தது பட்டியல் சமூகத்துக்கு எதிராக. அப்புறம் வந்து இடைக்காட்டூர்னு மானாமதுரை பக்கத்தில் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் திருத்தணி கலை கல்லூரியில் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய படம், முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சர்வபள்ளி ராதா. நீங்கள் சொல்லக்கூடிய பட்டியல் எல்லாமே வந்துட்டு சமூக நீதி பட்டியலில் வருது. ஆமாம், சாதி ஒழிப்பு பட்டியலில். ஆமாங்க. சரி, அதில் தான் நாங்குநேரி வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதை விட்டுருவோம். அது ஒரு போதையில போய் ஒட்டுமொத்தமா எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவன்னு யாரு இருந்தாலும் தெரியாது வெட்டி போடுறாங்க. அப்ப வந்து சமூகம் வந்து கஞ்சா அடிக்கிறது வந்து சமூகத்துடைய நீதி. அது இல்ல எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். திரும்ப பாருங்க என்ன வரீங்க. ஐயோ, எனக்கு தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சமூக நீதினா அப்போ கஞ்சா வந்து சமூகத்தில் உள்ள நீதியாது? கஞ்சா அடித்து இருப்பது என்பது சமூகத்தினுடைய நீதியா? சரி, ரைட்டு. அப்படி திராவிடத்துல அப்படிதான் வருதுன்னு வச்சுப்போம். அதனால இந்த இடைக்காட்டூர்ல தேடி கண்டுபிடிச்சு பட்டியல் சமூகத்தை வந்து ரைட்டு. அதுக்கப்புறம் திருத்தணியில ஒரு கலைக்கல்லூரி, சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய படத்தை திறந்து வைக்கிறாங்க. முதல்வர் வந்து இங்கிருந்தே அவர் போக முடியல, அதனால வீடியோவில் திறந்து வைக்கிறாரு. மேடையில் உட்காந்துருக்காங்க அந்த முக்கிய நிர்வாகிகள், திமுக அந்த உள்ளூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் கல்லூரியுடைய முதல்வர் வந்து ஒரு பெண் முதல்வருங்க. அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அவருக்கு நாற்காலியே கொடுக்கல, அவர் நின்றுகிட்டே இருந்தாங்க. அங்க வந்து நிக்கிறான சந்திரன் நிக்கிறேன். சமூக நீதி பாத்தீங்களா, நின்றுச்சு பாருங்க. இதைத்தான் சொல்றேன், இந்த சமூக நீதி எவ்வளவு முக்கியம்னு. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த தேர்தல் நெருங்க ஒரே பரபரப்பா இருக்குங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால இந்த கண்டக்டர் டிரைவருக்குலாம் ஒரு பரீட்சை வச்சாங்க. 3724 கண்டக்டர் டிரைவருக்கு பரீட்சை. அரசு போக்குவரத்துக்காக வச்சாங்க. விசில் அடிச்சுட்டு போற கண்டக்டர், அதான் விசில். அது வச்சாங்க. அதில் வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னால் வந்து தேர்வு முடிவுகள் வரல 6 மாசமா. இப்போ திடீர்னு போன வாரம் என்ன பண்ணாங்க, இருங்க வரேன் நான் கலெக்ஷன் பாக்ஸ் எங்கேயோ வச்சிருந்தேன், நான் இங்கே விட்டுட்டு வந்துட்டேன். சரி சொல்லுங்க. சரி, அதான் ரைட்டு. 3724 பேர்கிட்டையும் எல்லாருக்கும் பணி ஆணை வழங்கப்பட்டு விட்டது. இந்த நேர்காணல் அது இதெல்லாம் எதுக்கு டைம் வேஸ்ட், அதனால விட்டுட்டு 3724 பேர் யாருன்னு அவங்களே முடிவு பண்ணி தேர்வு முடிவுகளே வெளியாகல. இப்ப தேர்வு முடிவு எழுதுனாங்க. தேர்வு நடந்து 6 மாசம் ஆச்சு, முடிவு வரல. பாஸா இல்லையான்னு அவனுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனா பணி ஆணை 3724 பேர் வந்துருச்சு. ஆளுக்கு 5 to 10 லட்சம் ரூபாய். நீங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு 10 ரூபா வழக்கு, அந்த செந்தில் பாலாஜி வழக்கு வந்து இதே இந்த போக்குவரத்து கழகத்துல வாங்கினது தான், 2000 பேர்கிட்ட வாங்கினது வழக்கு தான் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ளாட்சி இவர் இருக்கிறார் இந்த மாதிரி வாங்கிட்டு போட்டது தான் இப்போ அந்தந்த வாட்ஸ்அப்ல தகவல் போய் பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆமா, இது மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ சமூக நீதியை எந்த அளவுக்கு வந்து இந்த அரசு வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுங்க. கடைசியா இறுதியா முடிக்கிறதுக்கு முன்னால இல்ல நம்ம எப்பவுமே சொல்லுங்க, போஸ்டர் ஒன்று ஓட்டுனீங்க. அதை தாங்க சொல்றேன், அதுதான் சொல்ல வரேன். நீங்க ஓட்டுனீங்க. நம்ம எப்பவுமே ஒரு மேட்ரை முடிக்கணும்னா அவங்களாம் இந்த பாஜக காரனுங்க, இந்த பான்பீடா வாயினுங்க, இவங்கெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஜெய்ஹிந்தும்பானுங்க. நம்ம தமிழ் வாழ்கன்னு சொல்லணுமா இல்லையா? அது நம்ம தமிழர்கள் உயிர் மூச்சு, நம்ம தமிழர்கள். நான் அங்கதான் வர்றேன், ஒரு போஸ்டர் ஓட்டுனா வரேன். இந்த தமிழை எப்படி வாழ வைக்கிது திமுக? எங்க ஓட்டுனாங்க? யார் ஓட்டு? நெல்லை மாவட்டத்தில். யார் ஓட்டுனாங்க? நெல்லை மாவட்டத்தில் திமுகவுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் யாரெல்லாம் அவங்கள ஓட்டாங்க. தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குது. அதுதான் செம்மொழி, சாதாரண மொழியில சொல்லி தானே அதிகாரத்துக்கு செம்மொழி ஓட்டாங்க. நெல்லை மாவட்டத்தின் மாமனாரே, முதல்வர் ஸ்டாலின் படம் போட்டாங்க. நெல்லை மாவட்டத்தின் மாமனாரே, இதை நான் இதில் வந்துச்சு வாட்ஸ்அப்பில். நான் பார்த்து ஒரே குழப்பம். நமக்கு தெரிஞ்சு அந்த அம்மா துர்கா அம்மையார் வந்து எங்கள் ஊர் பக்கம்னா சீர்காழி, தஞ்சை மாவட்டம், திருவெண்காடு, சீர்காழி போயிட்டு வந்தோம். அதான் சீர்காழி பக்கத்தில். அவை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீர்காழி தானே. சீர்காழி நெல்லை மாவட்டத்தில் வராது, ரொம்ப தூரம் இருக்கு. இப்போ நெல்லை மாவட்டத்து மாமனாரேன்னா
வேற ஏதாவது இருக்குமா? ம். வேற ஏதாவது? சரி. இப்போ நமக்கு வந்து இப்போ கலைஞர் வந்து மேடையில் வச்சுக்கிட்டு ஆட்சி தான் மாட்டி விட்டாங்கன்னு சொன்னார்ல, அது மாதிரி இது வரைக்கும் போஸ்ட் நமக்கு அடிச்சு யாருன்னா மாட்டி விட்டுருப்பானா? எவனாவது ஒருத்தன் அது ஆட்சி மாதிரி எவனாவது காட்சி பண்ணிட்டானா தெரியல. இப்படி யோசனை பண்ணேன். அப்புறம் தான் விசாரித்தேன். அங்கே உள்ள சில நம்ம நெல்லை நண்பர்கள் கேட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, மா மன்னரேன்னு சொன்ன அடிக்கிறதுக்கு பதிலாக மாமனாரேன்னு அடிச்சாங்க. அந்த கர்மம் அந்த அந்த இதுக்கா இப்படி பண்ணி தொலைக்கணும்? ஆ. ஏற்கனவே மன்னர். ஆமாம், நெல்லை மாவட்ட மா மன்னரே என்று இல்ல, அடிக்கிறது. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அந்த எழுத்து பிழை. அப்படி மாமன்னர்ன்றதுக்கு மாமன்னாருன்னு எப்படி? இல்லையா? புள்ளி வைக்காம விட்டாங்களா? இல்லை, நீங்கள் புள்ளி வைக்காமல் விட்டாங்களா நீங்கள் சந்தேகப்படுறீங்க. சரி. எனக்கு யாரோ புள்ளி வச்சுட்டாங்களோன்னு சந்தேகம் வருது. எதுக்கு இந்த சந்தேகம்? நமக்கு வேண்டாத விஷயம். நம்ம ஏன் தலையிடணும்? கழிச்சிடணும். நம்ம ஏன் வந்து பஞ்சாயத்தை இதோட முடிச்சுப்போங்க. நம்ம ஒம்பல மாட்டோம். நமக்கு தேவையில்லை. அவர் மாமனாரா இருந்தா நமக்கு என்ன, மாமனாரா இருந்தா நமக்கு என்ன, மாமன்னரா இருந்தா நமக்கு என்ன. அது அவங்க கட்சி பாடு. அவங்க கட்சி அவங்க வகையறா நம்ம முடிச்சிருவோம். இதாங்க. வணக்கம், நன்றி. பஞ்சாயத்து கலப்பம் ஐயா. நன்றிங்க, வணக்கம். சரிங்க ஐயா.